அவரில் வந்து ஒரு ஒரு பார்வை அவங்களோட பார்வையை முன்வைக்கிறதுக்கான நான் அழைக்கிறேன். ஏன்னா அண்ணா வந்து சிரங்குன் டைம்ஸ் அந்த இதழில் வந்து ஆசிரியராக இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் எழுதியிருக்காங்க நிறைய புத்தகத்துக்கு. ஒரு தீவிர வாசிப்பாளர் கூட. அவங்களோட பார்வையில் இந்த நூலை பற்றி எழுதிடுவாங்க. அப்புறம் நம்ம தொடர்ந்து மற்ற எல்லாரும் கலந்துரையாடல் செய்வோம் அப்படின்னு ஒரு திட்டம். அண்ணா சிவானந்தன் அவங்களுக்கு இந்த மேடையை படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த வெற்றிச்செல்வன் ராஜேந்திரன் அவருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நூலக வாரியம், அதனுடன் இணைந்த சொல்லாடும் ஒன்றில் அமைப்புக்கும், இங்கு உங்களுடைய நேரத்தை செலவு செய்து இதை பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த குளம்படி நாவல் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வெற்றிச்செல்வனுடைய ஏற்பட்ட அறிமுகத்தை பற்றி ஓரிரு சொற்கள் சொல்லணும். நான் வந்து முதல்ல இந்த தேக்காவில் பொம்மை வாங்குபவன், அந்த அவருடைய கவிதை, அது வந்து ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், 2019-20 காலகட்டத்தில். அப்போ அந்த கவிதை என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. இது யார் ஒருத்தர் இந்த புதுசாக ஒருத்தர் எழுதிக்காரு, நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அவரை தேடி இருந்தேன். ஆனால் அப்போது நேரடியாக அறிமுகம் கிடைக்கல எனக்கு. அப்புறம் யதார்த்தமாக இன்னொரு நிகழ்ச்சிக்கு இந்த நூலக வாரியத்தில் வந்திருக்கும்போது அன்று அவருடைய அந்த கீதாரியின் ஒப்புக்கண்டம் அந்த புத்தகம் வந்து வெளியே வந்தது. அப்போ நான் அதை ஒரு பிரதி வாங்கிட்டு போய் அன்னைக்கு ராத்திரி படித்து எனக்கு ரொம்ப ஒரு மனசு வந்து இலேட்டட்னு சொல்லுவாங்களா, அப்படியே ஒரு எழுச்சி அந்த மாதிரி ஒரு வந்தது. பொதுவாக நான் என்னுடைய வாசிப்பு பிரியம் வந்து கவிதை அல்லாத நூல்களுக்கானது. கவிதை நான் ரொம்ப வாசிக்கிறது இல்லை. ஆனால் அவர் அன்னைக்கு வாங்கிட்டு போனது அந்த கவிதை நூல். ஆனாலும் அதை படித்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு சில கவிதைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இப்போ அந்த கவிதையை சொல்ல ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஒரு காட்சி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த ஒரு ஆட்டுக்கறி குழம்பு, அந்த வாசம் அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு, அந்த இவங்கெல்லாம் சாப்பிட்டா தானே நமக்கு கிடைக்கும்னு அந்த நாய் ஒரு தவிப்பில் இருக்குது. அந்த இறந்து போன அல்லது விற்கப்பட்ட குட்டியோடைய அந்த அம்மா வந்து இந்த நம்ம குட்டி திரும்பி வருமானு அது ஒரு தவிப்பில் இருக்குது. அந்த பிள்ளை வந்து இதெல்லாம் பால் கிடைக்குமான்னு அது ஒரு தவிப்பில் இருக்குது. அங்கே இருக்கிற அந்த அத்தனை கேரக்டர்ஸும் ஏதோ ஒரு தவிப்பிலேயே இருந்துகிட்டு இருக்கு. அந்த தவிப்போடைய அந்த ஒரு ஸ்தூலம் அல்லது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு அம்சத்தை அந்த கவிதை வந்து சொற்களால் அதை கேப்சர் பண்ணியிருந்தது. வந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா, கவிதை எழுதுகிறவங்க, நாவல் எழுதுகிறவங்க எல்லாரையும் கட்டுரை எழுத வச்சிடணுன்றது என்னுடைய ஒரு கொள்கை. சிராங்கன் டைம்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீங்கள் அப்போ நான் எப்படி கேட்டேன்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு ஊரில் கிடை பார்த்த அனுபவம் இருக்குது. இங்கே நீங்கள் இப்போ 10 வருஷமாக சிங்கப்பூரில் இருக்கீங்க. இங்கே உள்ள வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏதோ ஒரு அம்சம் உங்கள் கிடையில் நீங்கள் கட்டுறது, அந்த வாழ்க்கையில் இருந்த ஒரு அம்சம் இங்கே உங்களுக்கு சிங்கப்பூரில் பலன் அளிச்சிருக்கா அந்த வாழ்க்கையில், இல்லை இது முற்றிலும் தொடர்பு இல்லாத ஒன்றாக தான் இருக்கா, அந்த மாதிரி யோசித்து நீங்கள் ஒரு கட்டுரை எழுதி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் அருமையாக ஒரு கட்டுரை எழுதி தந்தார். ரொம்ப சுருக்கமான ரொம்ப சரிவான கட்டுரை. அதுக்கு வந்து பள்ளிக்கிடையும் பெருநகர் தனிமையும் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சோம். ஏன்னா அந்த கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தனிமை, அவ்வளோ ஆடுகள் இருக்கும், ஆனால் அவங்க அது தனிமை தான் அந்த தொழில். அதுபோல் இங்கே படித்த ஆடுகள், வேலை செய்யக்கூடிய ஆடுகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதுக்கிட்ட நம்ம வந்து ஒரு தனிமையை எதிர்கொள்கிறப்பல இருக்கும். அந்த சூழல் வந்து எனக்கு அவருடைய அந்த அனுபவம் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு எனக்கு உதவியாக இருந்தது. பள்ளிக்கிடைங்கிறது வந்து கிடை சாதாரணமாக சொல்கிறது, கிடை ஆடுகளுடைய ஒரு கூட்டம் தொகுப்பு கிடைன்னு சொல்கிறது. பள்ளிக்கிடைங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்க, அவங்களுடைய வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க பழகிறதுக்காக காலை நேரத்தில் அவங்க கொஞ்சம் இரவில் வேலை செஞ்சுட்டு அதை கடை காவல் பார்த்துட்டு பகலில் பெரியவங்க கொஞ்சம் தூங்கும்போது அந்த கால நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க பழகிறதுக்காக பார்த்துக்கிறது இந்த பள்ளிக்கடை. அவர் அந்த கட்டுரையில் எழுதி இந்த பள்ளிக்கடை பார்த்தா பொறுமை வந்துடும், தானாக வந்துடும், ஆடுங்க ஒரு இடத்துல உட்காராது, அதை வந்து
சுற்றி நீங்கள் அதை உட்கார வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பெரிய பாடு இது. அதை நீங்கள் அவ்வளோ இள வயசுலேயே கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையில் இருந்தார். ஸோ அப்போ வந்து பாருங்கள், தெக்காவில் பொம்மை வாங்குபவன்லேருந்து கீதாரின் உப்பு கண்டத்திலிருந்து பள்ளிக்கிடையும் பெருநகர் தன்மை வரைக்கும் ஒரு அளவுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு இலக்கியம் அல்லது எழுத்து சார்ந்த உரையாடல். மற்றபடி தனிமையில் நான் அவருக்கு நேராக போய் அவரை சந்திச்சதே இல்லை. அப்படிதான் இருந்தது. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த குளம்படி நாவல், அதை நான் ரொம்ப ஆவலோட இந்த இவரை பற்றிய இவருடைய எழுத்தை பற்றிய நல்ல எண்ணமும், இவர் வந்து ஒரு சாதாரண சம்பவத்துக்கு மேல் ஒன்றை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணு, ஒரு மனசு, அதுதான் அந்த இலக்கியவாதிக்கோட ஒரு அது இவருக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டதுனாலையும் இவருடைய அந்த நாவலை நான் வந்து வாசிக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அது போலவே அது வந்தோடனே வாங்கி போயிட்டு அதை வந்து ஒரு 2 நாட்களில் நான் அதை வாசிச்சிட்டேன். அப்போது அதை பற்றி எழுதணும்னு நான் நினைக்கும் பொழுது இந்த கிடை, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, 5வது இதழ் வந்திருக்கு. அது அவருடைய இன்னொரு முகம். அது வந்து கவிதை, கட்டுரை, நாவல், இதழியலும் அதை சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு காலாண்டு ஆய்விதழ், 5வது இதழ் வந்திருக்கு. அவங்க ஒரு 5 பேர் சேர்ந்து அதை நடத்துகிறாங்க. இன்னைக்கு தான் அதோட இதழை முதல் முறையாக நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த அவங்க அதை வடிவமைச்சிருக்கிற விதமும், ஒன்றுக்கு முகம் அறியாத நண்பர்கள் சேர்ந்து அதை நடத்தி கொண்டிருக்கும் அந்த ஊக்கமும், இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதழ் என்பது ஒரு இயக்கம் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான இது வந்து எனக்கு ரொம்ப, இது என்ன சாதிச்சுது, என்ன சாதிக்க போகுதுங்கிறதெல்லாம் வந்து அடுத்த கேள்வி. முதல்ல அந்த ஸ்பிரிட், அந்த ஒரு ஊக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு இப்போ தேவைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு முன் அறிமுகத்தோடு நான் வந்து என்னுடைய குளம்படி, என்னுடைய வாசிப்பு அனுபவத்தையும், நான் இலக்கிய வாசகராக நான் இதை பற்றி என்ன நினைக்கிறேன், அந்த புத்தகம் அதில் இருக்கிற சில என்னை கவர்ந்த அம்சங்கள் அல்லது இது இப்படி இருந்துக்கலாமோன்னு நினைக்கிறது, இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறது மட்டும் நான் ஒரு சுருக்கமாக அன்றைக்கி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் பெரும்பாலும் நான் அந்த மாதிரி உரைகள் இருக்கும்போது அதை பற்றி சிந்தித்து அதை விரிவுபடுத்தி கட்டுரையாக எழுதிடுவேன். அதனால் அது எப்போதும் ஒரு பதிவாக இருக்கும். இதுவும் நிச்சயமாக அது மாதிரி எழுதக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்குது. இந்த குளம்படி நாவல் வந்து எத்னோகிராஃபின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன வரவியல் சொல்கிறாங்க தமிழில். ஒரு குறிப்பிட்ட இனக்குழு, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அது போன்ற நாவல்கள் தமிழில் வந்திருக்கு. இந்த மேய்ச்சல் சமூகத்தில் சார்ந்தும் வந்திருக்கு, வராமலும் வந்திருக்கு. ஆனால் இது போன்ற பல சமூகங்கள் இருக்கு இல்லையா. குறிப்பாக வந்து ஜோடி குரூஸ் வந்து மீனவர் சமூகத்தை பற்றி தொடர்ந்து நாவல்கள் எழுதிட்டு வர, அதை படிக்கும்போது கடற்கரையிலேருந்து என்னுடைய கிராமம் 10 கிலோமீட்டர் தான் நான் தமிழ்நாட்டில். ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கின்றது அந்த நாவலை பற்றி படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. முற்றிலுமாக நம்மளுடைய அறிவு வந்து அந்த கடற்கரை மணலோட நின்றுது. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இவ்வளோ நடக்குது. அந்த இதை படிக்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அது போன்ற அவர் சொன்னார், கிடைனாலே எனக்கு தெரியல அப்படின்ட்டு. கிடையை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப நெருக்கமாக அவங்களோட பழகினதில்லை. நமக்கு தெரிந்த கண்ணுக்கு முன்னாடி போனவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த நாவல் மூலமாக தெரிய வருது. இன வரைவியலும் தமிழ் நாவலும் அப்படின்னு சிவசுப்ரமணியம் ப்ரொஃபஸர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் என்னென்ன விதமான நாவல்கள் தமிழில் இன வரைவியலை பற்றி வந்திருக்கு, ஒரு 15-16 நாவல்களை பற்றி அதில் அவருடைய பார்வையில் விவரிச்சிருக்காரு. நீ ஆர்வம் இருக்கிறவங்க அதை வாங்கி படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன வரைவியல் நாவல் தான் இது. ஆனால் இன வரைவியல் நாவலில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் எதிர்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஏகப்பட்ட தகவல் அவருக்கு சொல்றதுக்கு இருக்கும். அந்த வாழ்க்கையை அவர் கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அப்படியே வந்து கொட்டும். ஆனால் அதெல்லாம் ஒரு வாசகருக்கு வந்து ஆர்வமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாசகர் வந்து ஒரு ஆய்வு நூலை படிக்கிறதுக்காக அந்த நாவலை எடுக்கல. இன அறிவியல் ஆய்வாளர் இருக்காருங்க இல்லையா, அவங்க அதெல்லாம் செய்யலாம், ஒரு தலைப்பு கீழே தொகுத்தரலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு கதை சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க, அல்லது ஒரு வாழ்க்கையை வந்து அதன் பல்வேறு கோணங்களில் இருந்தும் பார்த்து சொல்வதற்கு அதுக்கு தான் ஒருத்தர் நாவலை எழுதுறாங்க. இல்லைன்னா அதை ஒரு ஆய்வாக எழுத முடியும். உண்மைகளை மட்டும் தொகுப்பது என்றால் ஒரு ஆய்வாக எழுத முடியும். இடைவெளிகளையும் நிரப்பி சொல்வதுங்கிறது தான் ஒரு நாவல் எழுதுறாங்க. அப்போ அந்த நாவல் அவங்க எழுதும்பொழுது ஏகப்பட்ட தகவல்கள் வந்து கொட்டுதுன்னு வைங்க, அதை அவங்க ஒரு ஃபில்டர் போட்டு அதை வந்து குறைக்கணும். இதுக்கு போதும், வேணா அவர் சொல்றாப்புல இன்னொரு நாவலாக அதை வேணா எழுதலாம், இந்த தகவல் நல்ல தகவல் தான், ஆனால் இந்த நாவலில் அதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு பெரும் போராட்டம் இது. அது இனவரவியல் நாவல் அப்படின்னு சொல்லும்போது தகவல்களும் தேவை, அந்த கதையோட்டம், அதுக்கு செறிவு, அதுக்கான பொருத்தமும் அவசியம். இந்த போராட்டத்தை வெற்றி நல்லபடியாகவே எதிர்கொண்டிருக்கிறான்னு சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் சில தடுமாற்றங்கள் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் பெருமளவில் ஏன்னா நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
அந்த நாவல் எடுத்து என்னை அது தொடர்ந்து வாசிக்க வைக்குது, கீழே வைக்க விடாமல் என்னை வாசிக்க வைக்குது. அப்போ அதுக்கான தன்மை அதில் இருக்குது அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன். அதனால் ஒரு இனவரைவியல் நாவலாக இருந்து கொண்டு அந்த புனைவுக்கும் தகவல் செறிவுக்கும் இடையிலான போராட்டத்தை நாவல் நல்லபடியாக அதை செஞ்சிருக்கு. அப்புறம் இந்த இன்னொரு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, இந்த நினைவுலேருந்து எழுதுறது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்ததெல்லாம் எழுதுறது என்ன வரும் பிரச்சனை அப்படின்னா, ஒரு ரொமான்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், கற்பனாவாதத்தினுடைய ஒரு தாக்கம் வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு நான் அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. அவங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது பூம்பு மாட்டுக்காரங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, ராபிச்சக்காரங்க வருவாங்க, அவங்களாம் இப்போ இல்லை அப்படின்னு. இது வந்து அதாவது அந்த நினைவை பதிவு செய்யலாம், ஆனால் அது தொடரணும்னு நம்ம விரும்பக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைய வந்து நம்ம ராபிச்சக்காரனா பூம்பு மாட்டுக்காரனா அனுப்ப விரும்பினோம்னா நீங்கள் அதை சொல்லலாம். இல்லைனாக்கா நம்ம அதை அப்படி நம்ம இயங்கக்கூடாது. அதுக்கு அது ஒரு பதிவு. இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திடுவோம். ஏன்னா நம்ம அது பார்வையாளராக இருக்கிறோம், பங்கேற்பாளராக இல்லை. அப்போ நமக்கு ஒரு வேடிக்கை நிற்குதா, கழக்குத்தாடிலாம் அப்போ வந்து ஆடுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கழக்குத்தாடியாக ஆடிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் அதை பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியும் இல்லையா? அப்போது எதை வந்து தொடரணும், எதை வந்து நம்ம நிறுத்திக்கணுங்கிறது ஒரு தெளிவு வேணும் இல்லையா? இந்த இடத்துல வந்து தடுமாறிடுவோம் நம்ம. ஏன்னா அது ஏதோ ஒரு வாழ்க்கை, அது நம்மகிட்ட இப்போ நினைவோடைய எச்சமாக தான் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு பெருமிதப்படுத்தணும்னு நினைக்கிறோம், பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்போ அதனுடைய பெருமையான அம்சங்களை மட்டும் சொல்லிட்டு வரோம். இந்த இடத்துலையும் அவர் விழாமல் அப்ஜெக்டிவாக அவர் அதுக்குள்ளேருந்து தான் வராரு, ஆனால் அதுக்கு இந்த விலைக்கு நின்று பார்க்குறாரு. இந்த விலகல் ஒருவேளை அவருக்கு அந்த வாழ்க்கையினுடைய அம்சம் இருக்குல்ல, அந்த கீதாரினுடைய வாழ்க்கை, அது வந்து ஒரு விலகல் தன்மை அதில் எப்போவுமே இருக்குது. நம்ம வந்து இப்போ நாடு விட்டு நாடு வந்ததுனால் வங்காள விரிகுடா இந்த பக்கம் வந்துட்டோன்றதுனால நம்ம சில விலகலை எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஊருக்குள்ளே இருந்தாலுமே ராமநாதபுரத்தில் இருப்பாங்க, ஆனால் 6 மாதம் அவங்க அப்பா அம்மா வந்து தஞ்சாவூரில் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த விலகல் பிரிவுங்கிறது வந்து இன்பில்ட்டாக அதுக்குள்ளே இருக்கு. அப்போ ஒரு கீதாரினுடைய பார்வை என்பது அவருக்கு தெரிஞ்ச ஸ்கில், அவருக்கு தெரிஞ்ச வாழ்க்கை, அவருக்கு தெரிஞ்ச ஒரு அப்படி அந்த அளவில் கொடுக்குனது தான். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய பொதுவான ஒரு மக்கள், ஒரு சராசரி வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள்கிட்ட அது விளக்குனதாக இருக்குன்றது தான் நான் இந்த நாவலில் நான் பார்க்குறேன். அவங்களுடைய கண்ணோட்டம் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மேலிருந்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் விலகி தள்ளி இருந்து பார்க்கலாம், பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஒரு 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 விவசாயத்தில் சொல்லுவாங்க, ஒரு செழிப்பு வராமலே போவோம், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கடைசி ஆடு வரைக்கும் அவர் கையிலிருந்து இறந்து போகுது பெரிய வெள்ளத்தில் அல்லது மின்னல் தாக்கி. அப்படி இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வந்து தொடர்ந்து மறுபடியும் சேர்த்துடலாம், மறுபடியும் ஒரு கிடையை சேர்த்து மறுபடியும் ஒரு இது கொண்டு வரலாம். இந்த பார்வை இருக்கு இல்லையா, இது வந்து அவங்களுக்கு ஒரு பற்றற்ற தன்மையையும் ஒரு விலகலையும் உருவாக்கி அவங்களுடைய அந்த அந்த சமூகத்தில் அது இருக்கிறதாக நான் உணர்றேன் இந்த நாவல் இருந்து. அதனால அவர் அதை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணாமல், உங்கெல்லாம் அப்படி அந்த கீதாரி அவரை மாதிரி ஆளே கிடையாதுன்ற மாதிரி பல இடத்துல அவருக்கு எழுத வாய்ப்பு இருக்கு, ஆனால் அந்த மாதிரி எழுதலை. அதை ஓரளவுக்கு நிதானத்தோடு நிப்பாட்டிட்டார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அம்சங்கள் வந்து நாவலை வந்து வாசிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேராத பிறருக்கும் அது ஒரு நம்பிக்கையோட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட வாசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு இலக்கிய தன்மை அளவில் இந்த நாவல் அமைஞ்சிருக்கு. அதில் வர அவர் சொன்னது போல் அந்த காயாம்பூ அல்லது அந்த மயில், அந்த நாய் பாஸ்கர், இதெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரமாக தன் அனுபவம் கொண்டவை. அவர்களுக்கு ஒரு தனக்கு அனுபவங்கள் இருக்கு, ஆனால் அந்த தன் அனுபவங்கள் சாராம்சமாக பொது அனுபவமாக மாறுறது இல்லையா? அங்கே தான் வந்து அந்த நாவலுக்கான ஒரு இடம் இருக்கு. அதை வந்து நாவல் நமக்கு காட்டியிருக்கு. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை படிச்சுக்கிட்டே வரும்போது அந்த கேரக்டர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதில் உருவாகி வரும். இதை வந்து அது அவருக்கு இயற்கையாகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை திட்டமிட்டு அவர் செஞ்ச மாதிரி தெரியல, இயற்கையாக வந்திருக்கு. அது ரொம்ப அரிதான ஒன்று. அதுக்காக அவர் வெற்றி செல்வனுக்கு என்னுடைய வாழ்க்கை. அந்த நாவலுடைய முன்னுரை இல்லைன்னு நினைக்கிறேன், அல்லது யாரோ ஒருத்தர் இதில் ஒரு கருத்துலையோ இதில் வந்து ஏன் எல்லாருமே இப்படி நல்லவங்களா இருக்காங்க,
ஒரே ஒரு திருட்டு ஒரு ஆடு திருடுற ஒரு கூட்டத்தை தவிர பாக்கி எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்கன்னு ஒரு கருத்து சொன்னாங்க. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மையான கருத்து தான். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக இலக்கியத்தை நம்ம அணுகும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு இருமையில் பார்த்து பழகப்பட்டுட்டோம். டைகாட்டமின்னு சொல்கிறது, ஒரு நல்லவர் கெட்டவர் அப்படின்ற ஒரு இதுலேயே பார்த்து பழகப்பட்டோம். அதனால் என்னது இப்படி இருக்குது, இது ஒன்று மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி. ஆனால் ப்ரொட்டாகனிஸ்ட் அன்டாகனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கதையை வந்து நேர்மறையில் கொண்டு போகிற ஒருத்தர், அவருக்கு எதிர் கதாபாத்திரம் ஒருத்தர். அந்த அன்டாகனிஸ்ட் வந்து வில்லன்னு கிடையாது, அவர் கெட்டவராக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அந்த நேர் நிலையில் செயல்படுறாரு இல்லையா, அவருக்கு சில பிரச்சனைகளை அவர் உருவாக்குவார், அவருக்கு சில இடைஞ்சல்கள் வரும், அவருக்கு சில சிக்கல்கள் வரும், சில முடிச்சுகள் இருக்கும். இந்த கிடையில வந்து இந்த குளம்படியில வந்து கீதாரிகளோட வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுனாக்கா, அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் இயற்கையோட தான், வாழ்க்கையோட அந்த ஒவ்வொரு படிகள் தான், அவங்களுடைய குடும்பத்தோடையும் தான். இந்த சமூகம் வந்து இப்படிதான் வாழணும், இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் வேலைக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வச்சிருக்கு இல்லையா, இந்த அமைப்புகளோட தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. அதை அவங்க அன்றாடம் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வில்லன் ஒன்று தேவையில்லை. அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு மிகப்பெரிய சமூக அமைப்புக்கும் இயற்கையினுடைய சீற்றங்களுக்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டத்தை நிறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அந்த நாவல்ல வந்து வில்லன் தேவை கிடையாது. இன்னும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட வில்லன் வந்து இருக்க மாட்டார் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்ப்போம். நம்மளுடைய அன்றாட போராட்டம், வாழ்க்கை, பார்வை இதெல்லாம் தான் மாறுமே தவிர ஒரு குறிப்பிட்ட வில்லன் வந்து ஒருத்தருடைய ஒரு வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு விதமான ஒரு குறுக்கல் பார்வை தான். அதனால அந்த அம்சங்கள்லையும் வந்து இந்த நாவல் வந்து ஒரு பாராட்டக்கூடிய நிலையில இருக்கு. இவ்வளவுக்கும் முதல் நாவல். ஆனால் அவர் அது 4-5 ஆண்டுகளாக அதை செறிவாக கொண்டு வரதுக்காக முயன்றிருக்கிறார் என்பது அது தெரியுது. ஒரு 2 விமர்சனம் சொல்லலாம், அல்லது இது அடுத்த அவருடைய எழுத்துக்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் நான் நினைக்கிறது என்னோட பார்வையில். ஒன்று, மொழி. இப்போ நம்ம இது இன வரைவியல் நாவல்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இனக்குழு இப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த நாவலில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அவங்களுடைய மொழி என்பது ரொம்ப 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 முக்கியம். நான் முன்பே சொன்னது போல் ஆழிசூழ் உலகில் அல்லது காவல் கோட்டத்தில் எந்த இனவரவியல் நாவல் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட இனக்குழு எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம அதில் பார்க்கும்போது நம்ம அடையிற இலக்கிய கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப மதிப்பு மிக்கது. அதுக்கு வரலாற்று மதிப்பும் இருக்கு. அப்போ வந்து ஒருவேளை வெற்றி செல்வனுக்கோ அல்லது இந்த புத்தகத்தை எடிட் செய்தவர்களுக்கோ ஒரு தனித்தமிழ் ஆர்வம் இருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் தனித்தமிழ் ஆர்வத்தை வந்து இலக்கிய ஆர்வத்தோட கலக்கக்கூடாது. கலந்தோம்னா தப்பா போய் முடியும். ஏன்னா இலக்கியம் என்பது தங்கு தடை இல்லாமல் அப்படி ஆற்றோட்டமாக ஓடக்கூடியது. அதுவும் இனவரைவியல் அப்படிங்கும்போது அவர் எப்படி பேசுறாரோ அப்படிதான் நம்ம எழுதணும். அவர் சைக்கிளில் போனான்னு ஜெயகாந்தன் சொன்னார், சைக்கிளில் போனா டயர் பஞ்சரானது எப்படி எழுதுறது தமிழ்ல, அப்படிதான் எழுதணும். அந்த மாதிரி அவர் பாஸ்கர்னு சொன்னா பாஸ்கர் தான் எழுதணும், பாசுகர்னு நீங்க அதுல மாற்றக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி பெயர்கள் விஷயத்துல தான் ரொம்ப. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி வாசகர் படிக்கும்போது அதை நான் வெளியே தள்ளி விட்டுட்டே இருக்கு. நான் அவங்களுடைய வாழ நினைக்கிறேன், அவங்களுக்குள்ளேயே போக நினைக்கிறேன். ஆனால் நடுநடுவில் இந்த மாதிரி மொழி தடங்கள் வரும்போது என்னை வெளியே இருக்குது. நான் ஒரு நாவலை தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் மறுபடியும் அதுக்குள்ளே வலிந்து உள்ளே போக வேண்டியது இருக்கு. அதனால இது ரெண்டுமே எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம்னா, ஒன்றுக்கு எதிராக இன்னொன்று வந்துருச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. தனித்தமிழ் நிச்சயமாக தேவை. இப்போ மறைமலை அடிகள் பிறந்த ஊர்லேருந்து வந்தோம் நான். அதனால வந்து அது அவர் வந்து அவருடைய சொந்த வாழ்க்கை வரலாற்று நாள் குறிப்பாக ஆங்கிலத்தில் எழுதிட்டு இருந்தார். நம்ம அவரை வந்து ஹிப்பாக்ரைட் நீனு ஊருக்கு பூரா தமிழில் சொல்லி கொடுத்து நீ இப்படின்னு அப்படி சொல்ல முடியாது இல்லையா, அவருடைய தேர்வு. அதனால ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு எதிராக கற்பிதம் செய்வதோ அல்லது வந்து இந்த மொழியை வந்து நம்ம இடங்கண்ட இடத்துலலாம் பூர்த்திடலாம்னு நினைக்கிறதோ ஓரளவுக்கு தான் சரி. இலக்கியத்துன்னு வரும்போது அந்த மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பதிவு செய்யும்போது அதுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே அதில் கொண்டு வரணும். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இன்று இந்த கிடை இதழ் இப்போ தான் வாங்கினேன். இப்போ இந்த 15 நிமிடத்தில் படிக்கும்போது இந்த ரொக்கம் அப்படின்னு இதில் அலையாத்தி செந்தில்கிற ஒரு கதை இருக்கு. அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. அந்த மொழியை வந்து அப்படியே 100க்கு 100 இருக்குது. அதில் எந்த விதமான அவருக்கு எந்த மனத்தடங்களும் இல்லை அதில். அதனால அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றினோம்னால் அது வந்து
ஒரு வகையில் நீங்கள் அந்த இனக்குழுவுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முறையற்ற ஒரு பதிவாக அது வந்து அமையும். இரண்டாவது, முதல்ல சொன்னதுதான், அந்த தகவல் செறிவுக்கும் கதை ஓட்டத்துக்கும் ஒரு இழுபறி, டக் ஆஃப் வார் இருந்துகிட்டே இருக்கும். இனவரைவியல் நாவல் எதிர்கொள்ளவங்க எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடியது தான். இப்போ உதாரணத்துக்கு அவரோட நாவலில் வந்து ஒரு ஆட்டில் கண்ணில் வந்து அதுக்கு ஒரு பூ விழுந்துடுது அந்த ஆட்டுக்கு. அப்போ அவர் அந்த வாயில் வெத்தலை பார்க்க அதை மென்னுட்டு அதை வந்து அதோட கண்ணில் துப்புறாரு. அது வந்து அதுக்கு சரியாயிருக்கு. இது ஒரு அவங்களாக அவங்க வாழ்க்கை முறையில் கண்டுபிடித்த ஒரு இதுவாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தகவலை வந்து நம்ம சொல்லும்பொழுது அது வந்து தனியாக நிற்கக்கூடாது, அந்த கதை ஓட்டத்தோடு அது இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அது இல்லைன்னா ஏன் இதை வந்து இங்கே சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சில இடங்கள் எனக்கு தோணுச்சு படிக்கும்போது, இந்த தகவலுக்கும் இதுக்கு அடுத்த வர்றது அல்லது இதுக்கு முன்னாடி வர்றதுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கு. அல்லது நீங்கள் உதாரணத்துக்கு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கோடை காலத்துலேயும் ஒரு மழை காலத்துலேயும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். நிச்சயமாக இருக்கணும், ஏன்னா அவங்க மேய்ச்சல் சமூகம் போது ஒரே மாதிரி இருக்காது. அப்போது அவருக்கு திடீர்னு வந்து இப்போ நம்ம இந்த சாப்டரில் ஒரு மழை காலத்தை பற்றி இவங்களோட மழை காலத்தை பற்றி நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே அடுத்த மழைக்காலம் வந்தது அப்படின்னு நம்ம டக்குன்னு அங்கே ஆரம்பித்து அந்த கதையை அங்கே சொல்லக்கூடாது இல்லையா? அது உங்கள் மனசில் அது ஆசையாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்கீங்க, அது இல்லை எங்கே போய் நிற்க போகுதுங்கிறதுக்கு ஒரு இணைப்பு வேணும் இல்லையா? அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு தனி பகுதியாக நல்லா இருக்குமே தவிர அந்த கதையோட்டத்தில் உங்களுக்கு விடுபடல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நான் அதை உணர்ந்தேன். இது 2 தான் எனக்கு வந்து இதில் ஒரு சிக்கலாக வாசிக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுது. மற்றபடி இந்த நாவல் ஒரு முறை முழுமையாக வேகமாக படிச்சுட்டேன், இன்னொரு முறை எனக்கு பிடித்த சில பாகங்களை மட்டும் நான் போய் அதை படித்தேன். அந்த அளவுக்கு வந்து அவரால் அந்த நாவலை எழுத முடிஞ்சிருக்கு. மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி.